அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். கன்னிராசி காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கன்னிராசி, உங்கள் ராசியில் கேது சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வக்கர நிலையில் கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல செவ்வாய் குரு ரிஷப ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சூரியன் கடக ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன் வக்ரமாயி கடகராசிக்கு போயிடுவாரு. ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கன்னிராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்க போறோம். சரிங்களா? கன்னிராசி, உங்க ராசிநாதன் எங்க இருக்காரு? 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல சிம்ம ராசியில சுக்கிரனோட சேர்ந்து சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. செலவு இருக்குங்க. கன்னிராசினியர்களுக்கு பாருங்க, இந்த மாதம் செலவு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துல போயிட்டாலே பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துல இருக்கிறனால விரயம் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக, நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. ஏன்னா அங்கே சுக்கிரன் இருக்கார். புதன் சூரியனோட வீட்டில் நட்பு நிலையில் தான் இருக்காரு. அவர் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். ஆனால் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் செலவு, விரயம், ஏதோ ஒன்று பொருள் வாங்குறது, ஏதோ ஒன்று நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை வாகனம் வாங்குறதுக்காக ஏதோ உங்களுக்கு தேவை, என்ன தேவையோ அதுக்குண்டான செலவு தான் பண்ண போகிறீங்க. தேவையில்லாத விரயங்கள் இருக்காது. சரிங்களா? என்ன தேவையோ அது கரெக்டாக பண்ணுவீங்க. தேவையில்லாத விரயங்கள் உங்களுக்கு இருக்காது. கரெக்டாக பண்ணுவீங்க. என்ன செலவு பண்ணுமோ அது கரெக்டாக செலவு பண்ண போறீங்க. இந்த மாதம் ஆரம்ப பகுதியெல்லாம் கொஞ்சம் விரயங்கள் இருக்கதான் செய்யும். ராசியில கேது இருக்காருங்க. ஆனால் குருவோட பார்வை இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணம், ஆன்மீக சிந்தனை, சாமி நம்பிக்கை, இந்த மாதிரிலாம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும். கன்னிராசினியர்களுக்கு பொதுவாகவே கன்னிராசினியர்கள் பாருங்க, புத்திசாலியா இருப்பீங்க, புத்தி கூர்மையுடையவர்களா இருப்பீங்க, ஞானம் உள்ளவங்களா இருப்பீங்க, அறிவாளியா இருப்பீங்க, படிக்காத மேதையா இருப்பீங்க. ஒரு சில பேர்லாம் ஐடி ஃபீல்டு இருப்பீங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அந்த துறையிலெல்லாம் நிறைய கன்னிராசிக்காரங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நல்ல புத்தி கூர்மையுடையவர்களாக இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் பாருங்க, இந்த மாதம் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் ராசிநாதன் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு கொடுத்து உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவீங்க. செலவு எப்படியோ ஒன்று செலவு வந்துருங்க உங்களுக்கு. சரிங்களா? ஒரு ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் 12ஆம் இடமான விரயஸ்தானம். அவர் குடும்பத்துக்காக செலவு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அவர் இந்த மாதம் 24ஆம் தேதி அவர் உங்களுக்கு எங்கே வருவார்? உங்களை ஜென்ம ராசிக்கே வந்துடுவார். அவர் நீச்சமானா கூட, ஒளி இழந்தா கூட குருவோட பார்வை இருக்கிறதுனால இழந்த ஒளி மீண்டும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீச்ச கிரகத்தை ஒரு ஒளி கிரகம் பார்த்தா அந்த நீச்சம் கொஞ்சம் அடிபட்டு போயிடும். ஒரு கிரகம் ஒளியா இருக்கிற ஒளித்தன்மையோடு இருக்குன்னு அர்த்தம். இப்போ கவலையப்படாதீங்க. இந்த மாதம் நல்ல மாதம். இந்த மாதம் உங்களுக்கு தடங்கள் இருக்காது, பிரச்சனை இருக்காது. ஏன்னா உங்க ராசி குரு பார்க்குறாரு. செலவு இருக்கும். அது அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. பயப்படாதீங்க. நல்லா இருக்கு இந்த மாதம். இந்த மாதம் பாருங்க, 6ஆம் இடத்துல சனி வக்ரமாய் உங்களுக்கு கும்பராசியில் தான் இருக்காரு. கடன் நிறைய கும்பராசி நேர்கள் பாருங்க, சரி உங்களுக்கு கும்பராசியில் இருக்காரு சனி. நிறைய கன்னிராசி நேர்கள் நிறைய கடன் தொல்லை வச்சிருக்கீங்க. ஏன்னா கும்பராசியில் சனி வக்ரமா இருக்கிறது நல்லது. ஒரு பக்கம் நிறைய கடன் வச்சிருக்கீங்க. கன்னிராசி நேர்கள் நிறைய கடன் தொல்லையில, நிறைய பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் இருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடும். உங்களுக்கு அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் மாட்டியிருக்கீங்க. அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு. நல்லா இருக்குங்க இந்த மாதம். 4ஆம் அதிபதி குரு பாருங்க 9ஆம் இடத்துல இருக்கார். பாகிஸ்தானத்தில் இருக்கார், அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கார். அம்மா மூலமா சில உதவி கிடைக்கும். அம்மாவோட பூர்வீக சொத்து கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம்தான். சரிங்களா? தாய் மூலமா சில உதவிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும். ஏன்னா 6ல் சனி இருக்கார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. இப்போ அதிர்ஷ்டஸ்தானத்துலேயும் குரு இருக்கார். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ப்ரொமோஷன், ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் ப்ரொமோஷன், பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இந்த மாதம். பிரச்சனையிலேருந்து வெளிவர போறீங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஒரு சில பேருக்கு கணவன் மனைவியோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்.
கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும். ஏன்னா 7 ராகு இருக்கிறனால சின்ன சின்ன பாதிப்பு கொடுப்பார். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி நல்லா இருக்கார். சரிங்களா? ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது, சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும். உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிறது குருமங்கள யோகம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் இருக்கவங்க, பூமி சார்ந்த துறையில் இருக்கவங்க, கட்டுமான துறையில் இருக்கவங்க, காவல்துறையில், அதாவது காவல்துறை அதிகாரியாக இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, டாக்டராக இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்ஜினியராக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதம். ஏன்னா 9 செவ்வாய் குரு, அருமையான யோகம், குருமங்கள யோகம், நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. உங்களுக்கு 10ஆம் அதிபதி புதன், ஒரு ராசிநாதனே அவரே தான். 10ஆம் அதிபதி புதன், அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு பிஸ்னஸ்க்காக முதலீடு போடுறது, செலவு பண்ணுறது, அது விரையும் தான். சொந்த தொழிலுக்காக இப்போ டெவலப் பண்ணுறதுக்காக, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக முதலீடு போடுறது நல்ல ஒரு விஷயம்தான். நீங்கள் என்ன எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, இந்த மாதம் 22ஆம் தேதி, இந்த மாதம் 22ஆம் தேதி பாருங்க, புதன் வந்து கடக ராசிக்கு வக்ரமாய் போயிடுவார். கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். ராசி குரு பார்க்கறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ராசி குரு பார்க்கறதுனால கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. ஆனால் 22ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன குழப்பம் வரும். அந்த குழப்பம் வந்ததுக்கப்புறம் தெளிவடைகிற மாதிரி இருக்கும். கவனமாக இருக்கணும். இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு 22ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா புதன் ஒரு வக்ரமாகறதுனால சின்ன சின்ன பாதிப்பு கொடுப்பார். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. காரணம் உங்க ராசி குரு பார்க்கறது. உங்க ராசி குரு பார்க்கறது ஒரு யோகம், நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனை தான் வரும், பெரிய அளவுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. செவ்வாய் உங்க ராசிக்கு பாருங்க, செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். திக்பலம் அடைகிறார் செவ்வாய். செவ்வாய் திக்பலம் அடைகிறதுனால இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்குங்க. அது இன்ஜினியரா இருக்கவங்க, டாக்டரா இருக்கவங்களுக்கு பாருங்க, அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அருமையா இருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும், அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க. பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு வேலையில நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதம். நல்லா இருக்குங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாதம் தான். உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு 11ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சூரியன் 12ஆம் இடத்துக்கு வர்றது, 12ஆம் அதிபதி விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் செலவு இருக்கும் இந்த மாதம். செலவு என்ன ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, செலவு பண்ணக்கூடிய மாதம் தான். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கும். ஒரு சில கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க, நல்ல மாதம் தான். சின்ன சின்ன தடங்கள் தான் வரும், பெரிய அளவுக்குலாம் உங்களுக்கு பாதிப்பு வந்துடாது. ஏன்னா ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறதுனா கொஞ்சம் குழம்புவீங்க. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு போகாது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ராசி குரு பார்க்குறாரு. ராசி குரு பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க, கவலையப்படாதீங்க. இந்த மாதம் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மாதம் சொல்லலாம். வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க முடியும் உங்களால். கேட்ட கடன் கிடைக்கும் உங்களுக்கு. பெரிய கடன் வச்சிருந்தவங்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடும் இந்த மாதம். கேட்ட உதவி கிடைக்கும். பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, கடன் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு. சரிங்களா? நல்லா இருக்குங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். 22ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன மனக்குழப்பமும், சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். கவனமாக இருங்க. 22ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சி பண்ணுங்க. ஒரு வேலை ட்ரை பண்ணுறீங்களா, வேலை கிடைக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா, ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, உங்களால் மாற்ற முடியும். பழைய வேலையை விட்டு புதுசாக வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டுருக்குங்க சார், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேலையை விட இன்னொரு வேலை நல்ல வேலையாக கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். முயற்சி ஸ்தானாதிபதி அவர் தான், செவ்வாய். அவர் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். அப்போ முயற்சி பலிதமாகும், முயற்சி பலிக்க போகுதுன்னு அர்த்தம். நடக்க போகுது, நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். சரிங்களா? ஏன்னா 6ல் சனி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. குரு நல்லா இருக்காரு, நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்காரு. குருங்கிற ராசி பார்க்கறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. புத்திர பாக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்து கிடச்சிடும். நிறைய மாத்திரை மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், முன்னோர்களோட சொத்து கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி 22ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழப்பங்கள் வந்து போகும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேண்டாம். சரிங்களா? உங்கள் ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. தசாபுத்தி, தசை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் எப்படி இருக்குன்னு பாருங்க.
ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். தசாபுத்தி தான் ஒரு தலையெழுத்து, ஒரு மனுஷனோட தலையெழுத்து அதுபடி தான் போகும். ஒரு மனுஷனோட தலையெழுத்து பாருங்க, உங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான். அந்த கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்தும். அந்த கிரகங்கள் மூலமா தான் சில விஷயங்கள் நடக்கும். அப்போ உங்க வயசு என்ன, என்ன ஏஜில் இருக்கீங்க, உங்க வயசு என்ன, நீங்க எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, இந்த பிறவில உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, பாருங்க. அதை பார்த்தா தான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் எப்போ நல்லா இருக்க போகிறீங்க, எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, லைஃப்பில் எப்போ செட்டில் ஆவீங்க, எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.